ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரியில் எப்படி சுங்கு போடணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாரியில் சுங்கு போடுறதும் தனியாக பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்டை மட்டும் சீப்பு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த த்ரெட்டை நீட்டன் பண்ணிக்கோங்க. நீட்டன் பண்ணிவிட்டு ஒரு 3 பார்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் அந்த 3 பார்ட்டை 3 இன்ச்சாக பிரிச்சுருக்கேன். அதில் சென்டரில் இருக்கிற 3 இன்ச்சை மட்டும் ஒரு ஊசியில் த்ரெட்டு போட்டு நாட்டு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த த்ரெட்டுக்கு கீழே அந்த ஊசி நூலை கோர்த்து மேலே பீடை கோர்த்து நீங்கள் கீழ் பக்கமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பீடு போய் அந்த சென்டரில் உங்களுக்கு நின்றுடும். சைடில் இருக்க அந்த 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச்சை ஒரே சரிசமமாக எடுத்து விட்டுக்கோங்க. எங்கேயுமே மற்ற சைடில் இருக்கிற த்ரெட்டு கலக்காமல் அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு ஒரு நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரி நீடிலாவோ இல்லைனா ஒரு மோட்டா ஊசியாவோ எடுத்து நாட் போட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நீடில் ஃபிங்கரில் விட்டுட்டு அந்த சைடில் இருக்க த்ரெட்டை அந்த சந்து வழியாக நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்க சொல்ல பீடும் உள்ளே போயிடும், நாட்டும் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் சாரிக்கு நான் சுங்கு போடுவேன். சாரீ சுங்கு போட 50 சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பீடு யூஸ் பண்ணி சுங்கு போடணுன்னா 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். நான் அவ்வளோதான் வாங்குவேன். இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.